அப்புறம் குலதெய்வத்தை பற்றி வந்துட்ட உடனே ஜாதகம் பார்த்துட்டு ஜாதகப்படி குலதெய்வம் எதுன்னு, ஜாதகப்படி குலதெய்வம் ஏதுன்னு சொல்ல முடியாது. ஜாதக பிரகாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஏது, அதாவது எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டால் உங்களுக்கு சீக்கிரமா அந்த தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், அதுதான் இஷ்ட தெய்வம் என்று சொல்லப்பட்டது. அது சொல்லலாமே தவிர உங்களோட குலதெய்வம் எது என்று சொல்ல முடியாது. குலதெய்வம் எது என்று சொல்ல வேண்டுமானால் அஷ்டமங்கல பிரசனம் வைக்க வேண்டும். அஷ்டமங்கல பிரசனம் எதுக்கு வைக்கிறது என்றால், பூர்வீகமாகவே நமக்கு இருக்கப்பட்ட அந்த ஃபேமிலி விஷயங்கள் எல்லாம் அஷ்டமங்கல பிரசனத்திலே வரும். அந்த அஷ்டமங்கல பிரசனத்தை 9ஆம் இடம் கொண்டோ 5ஆம் இடம் கொண்டோ கன்வெர்ட் பண்ணி தேவ பிரசனமாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களோட குலதெய்வம் யாரு, அது எங்கே இருக்கு, அது சந்தோஷமாக இருக்கா, உங்களுக்கு அனுகிரகம் தருதா சாபம் தருதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியும். அது அல்லாமல் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு குலதெய்வம் யாருன்னு பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் அது நடக்காது.